பெரும்பாலான வீட்டில் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ பாதத்தில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பயாச்சும் யாராவது ஒருத்தருக்காவது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருந்திருக்கும். சுகர் இருக்கோ இல்லையோ, சின்ன வயசோ பெரிய வயசோ யாருக்கு வேணாலும் இது வரலாம். நிறைய வகையான ஆயின்மெண்ட் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சேத்து புண்ணுங்கிறது எங்கேயோ ஒரு ஆழத்தில் இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு நிறைய லேயர்ஸ் ஆஃப் டெட் ஸ்கின் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெட் ஸ்கின் மேலே நம்ம என்ன வகையான மெடிசன் போட்டாலும் அந்த புண்ணு அது ஆற்ற போகிறது கிடையாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பெரும்பாலான வீட்டில் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ பாதத்தில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சேத்துப்புண். நம்ம வீட்டில் எப்பயாச்சும் யாராவது ஒருத்தருக்காவது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருந்திருக்கும். சுகர் இருக்கோ இல்லையோ, சின்ன வயசோ பெரிய வயசோ யாருக்கு வேணாலும் இது வரலாம். எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரியில் இது ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு ஒரு ஹியூமிட் கிளைமேட் இருக்கிற கண்ட்ரி. ஸோ அதிகமாக நம்ம எல்லாருக்குமே வேர்க்கும், அதிகமாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணுற ப்ராக்டிஸும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ்னால நமக்கு சேத்து புண்ணுங்கிறது வந்துட்டு ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விரல்களுக்கு இடையில ஏற்படுற சேத்து புண்ணுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கின்னுக்கும் நடுவில் ஏற்படுற ஃப்ரிக்ஷன் தான். ஸோ இந்த வெப் ஸ்பேஸுங்கிறது வந்துட்டு ஒரு நேரோவான ஒரு இடம். ஸோ முக்கால்வாசி டைம் நம்ம வந்துட்டு ஏதாவது செப்பல் போட்டிருக்கோம், ஷூ போட்டிருக்கோம் அப்படின்னா அது பக்கத்தில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ரெண்டு ஸ்கின்னும் உரசறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உரசும் போது ஃப்ரிக்ஷன்னால அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது நம்ம ஸ்வெட்டிங்கும் அதிகமாக ஏற்படுறதுனால ஆர் தண்ணி வந்துட்டு அந்த இடத்துல சேர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அது அந்த இடம் ஈரமாகுது. ஸோ ஈரமாகிற ஸ்கின் வந்துட்டு மேசரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு தண்ணிக்குள்ள கை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம கையை கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஊறி போன ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த விரல்களுக்கு இடையில இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்கின் வந்துட்டு மேசரேட் ஆயிடுது, ஊறி போயிடுது. ஸோ ஒரு ஸ்கின்னோட ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷனை அது அங்கே இழக்குது. ஸோ இந்த மாதிரி அல்சர் ஃபார்ம் ஆகி அதோட ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் அங்கே இழக்கிறப்போ ஈஸியாக ஸ்கின்ல இருக்கிற கிருமிகளே உள்ளே போயிட்டு அதுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேத்து புண்ணில் பாக்டீரியா, ஃபங்கஸ், நிறைய வகையான ஆர்கானிசம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். எதனால் இது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அங்கே உள்ளுக்குள்ள நீர் சேர்றதுனால தான், ஈரம் சேர்றதுனால தான். ஸோ இது நம்மளோட கிளைமேட் வந்துட்டு ஹியூமிட் கிளைமேட்டுங்கிறதுனால அதிகமாக ஸ்வெட்டிங் ஏற்படுறதுனால இது இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு சாக்ஸ் போட்டு ஷூ போடுற ஹேபிட் இருக்கு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஷூ போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்வெட்டெல்லாம் கண்டிப்பாக உள்ளுக்குள்ள அக்யூமுலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்வெட்டிங் அக்யூமுலேட் ஆகிறதுனால இந்த சேத்து புண்ணு வரலாம். ரெண்டாவது ரீசன், நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கால் நனைக்கிற ஹேபிட் நம்ம கல்ச்சர்ல இருக்கு. ஸோ நிறைய தடவை, ஒரு நாளைக்கு ஒரு 10-20 தடவை காலில் தண்ணி ஊற்றிப்பாங்க குளிக்கிறதோட சேர்த்து. பட் ஆனால் கரெக்டாக அந்த விரல்களுக்கு இடையில துடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி துடைக்காம அவங்க போறப்போ என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஈரம் சேர்ந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈரம் சேர்றதுனால அது ஒரு நாள் திடீர்னு சேத்து புண்ணா மாறிடுது. மூணாவது, நிறைய பேருக்கு இந்த ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கிற கண்டிஷனும் இருக்கலாம். அதாவது ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கையிலையும் நிறைய ஸ்வெட் ஆகும், கால்லையும் நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸு சாக்ஸு, ஷூ எல்லாம் யூஸ் பண்றப்போ கண்டிப்பா அவங்களுக்கு சேத்து புண்ணு வரலாம். டயபெட்டிஸ், இது இன்னொரு ரீசன். ஸோ டயபெட்டிஸ் வந்துட்டு எல்லாத்தோட குவாலிட்டியும் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ஸ்கின்னோட குவாலிட்டியும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணிடும். ஆல்சோ அவங்களோட உடம்புல இருக்கிற ஸ்கின்ல நிறைய கிருமிகளும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் சேத்து புண்ணு வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒபீஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் காலில் வந்துட்டு ஸ்பேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் விரல்களுக்கு இடையில. ஸோ அவங்களுக்கும் சேத்து புண்ணு வரலாம். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லிம்ஃபெடிமா, அதாவது கால்களில் யானைக்கால் மாதிரி வீக்கம் ஏற்படுறவங்களுக்கு அண்ட் இந்த ஷேப்ல வந்துட்டு சேஞ்சஸ் ஏற்படுறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா விரல்கள்ல இப்படி மடங்கி போயிடும் டயபெட்டிஸ்னால. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கீழே விரல்களுக்கு கீழே இருக்கிற இடத்துக்கு ஆக்சஸே இருக்காது. அவங்களால அவ்வளோ தூரம் போயிட்டு அதை துண்டை வச்சு துடைக்கவே முடியாது. ஸோ அந்த இடம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வரும்போது நம்ம விரல்களை கஷ்டப்பட்டு நகர்த்தி பார்க்கும்போது தான் அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ஈரமும் அழுக்கும் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஒழுங்காக கால் பார்த்துக்காதவங்க, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஈரம் சேர்றவங்களுக்கு இந்த சேத்து புண்ணு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பார்க்கறதுக்கு லைட்டா ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் ஒரு ஸ்கின் டிஸ்கலரேஷன் இருக்கலாம், கொஞ்சம் ரெட்டா இருக்கலாம். ஸோ அது அப்படியே விடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் சொன்ன மாதிரி அந்த மேசரேஷன், அதாவது அந்த ஈரத்தன்மை ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்துட்டு நிறைய டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிக்கும். இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த கிளைமேட்ல சூடோமோனஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் இன்ஃபெக்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் பார்க்கவே கிரீன் கலர்ல ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல சேத்து புண்ணோட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
நிறைய வகையான ஆயின்மெண்ட் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சேத்து புண்ணுங்கிறது எங்கேயோ ஒரு ஆழத்தில் இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு நிறைய லேயர்ஸ் ஆஃப் டெட் ஸ்கின் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெட் ஸ்கின் மேலே நம்ம என்ன வகையான மெடிசன் போட்டாலும் அந்த புண்ணு அது ஆற்ற போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்னதுல இது ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க சேத்து புண்ணு வராம தவிர்க்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணணும், உங்களோட விரல்களுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸை முக்கியமா ட்ரையா வச்சுக்கணும். ட்ரையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சேத்து புண்ணு வராது. ஸோ ட்ரையா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை வாஷ்ரூம் யூஸ் பண்றீங்க, காலை நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டவல் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விரல்களுக்கு இடையில இருக்கிற வெப் ஸ்பேசஸை நல்லா ட்ரையா துடைக்கணும். அண்ட் எல்லார் வீட்லேயும் இப்போ ஹேண்ட் சானிடைசர் இருக்கும். போஸ்ட் கோவிட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசரை இந்த விரல்கள் கடையில் இருக்கிற கேப்பில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது ட்ரையாக வச்சுக்கும். அந்த ஆல்கஹால் எவாபரேட் ஆகும் போது அந்த இடத்த ட்ரை ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் போடும்போதும் அந்த இடம் ட்ரையாக இருக்கும். அண்ட் நிறைய வந்துட்டு ஃபார்மசியில் அப்சார்பன்ட் பவுடர்ஸ், அதாவது கேண்டிட் மாதிரி இருக்கிற பவுடர்ஸ் கிடைக்கும். சாதாரண பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணுறப்போ அது அந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கும். ஆல்சோ உங்களுக்கு சாக்ஸ் யூஸ் பண்ணுற ஹேபிட் இருக்குது, உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது சாக்ஸ் மாத்திர பழக்கத்தை வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஈரம் உள்ளே சேர்ந்துட்டே இருக்கிறதுனால தானே பிரச்சனை. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேஞ்சை நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈரம் சேராது. ஸோ அதனால சேத்து புண்ணு உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் தான் சேத்து புண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சப்போஸ் சேத்து புண்ணு வந்துருச்சு, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விரல்களுக்கு இடையில இருக்கிற கேப்பை ட்ரையா வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஆன்டி பாக்டீரியல் ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு, ஆன்டி ஃபங்கல் ஆயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்க டாக்டரை நீங்க போய் பார்த்துட்டு அவங்க ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணிட்டு அது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயின்மெண்ட் கொடுத்தோ இல்லை வேற வகையான மருந்துகள் கொடுத்தோ அவங்க இதை ட்ரீட் பண்ணலாம். சில சமயம் அது ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னா வாய் வழியாகவும் கொஞ்ச நாளைக்கு சில வாரங்களுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்குது, சேத்து புண்ணு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வீட்டில் எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டும் நீங்களாக ட்ரை பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக உங்களோட பாதத்துக்கான டாக்டரை போயிட்டு பார்க்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு புண்ணு எங்கேயோ அடியில் இருக்கும், அதுக்கு மேலே நிறைய லேயர் ஆஃப் டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த டெட் செல்ஸை ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தாதான் அடியில் இருக்கிற புண்ணே நமக்கு வெளியில் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி அந்த புண்ணை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த புண்ணுக்கான மருந்தோ ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியலோ யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால ஆற்ற முடியும். ஸோ சேத்து புண்ணுங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் சேத்து புண்ணு இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஆப்சஸ், அதாவது இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி சீழ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கு அடியிலேயே எலும்பு இருக்கு. ஸோ விரல்களில் அவ்வளவா ஃபேட் கிடையாது. ஸோ அந்த புண்ணை ஒரு லெவலுக்கு மேலே ஆழமாக போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அது எலும்பு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வெறும் சேத்து புண்ணோட எலும்பு அஃபெக்ட் ஆகி ஆஸ்டியோமைலைட்டிஸோட வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு விரல்களுக்கே ரிஸ்க்காக போயிருக்கு. ஸோ ஒரு சேத்து புண்ணுங்கிறது சாதாரண விஷயம்னு நினைக்க வேண்டாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் அதான் அதை லைட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய காம்ப்ளிகேஷனில் போய் முடியலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கால்களில் ஏற்படுற சேத்து புண்ணுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.